ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தருங்க, தொண்டர், அம்மாவுடைய தொண்டர். நல்ல முறையில் அம்மா கோவிலுக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவருக்கு ஒரு ஆசை, மந்திரம் படிச்சுக்கோன்னு. அம்மா மந்திரம் இல்லைங்க, இது வேற மந்திரம். கொல்லிமலை போய்ங்க இந்த ஒடி மந்திரம், அந்த மந்திரம், இந்த மந்திரம்லாம் படித்து பெரிய ஆளாகும்னு சொல்லி அதில் ஆசை வந்து அதே மாதிரி அங்கே போய் தகுந்த ஆளுகளை பிடிச்சி செலவு பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டார். ஊருக்குள்ள வந்து கற்றுக்கிட்டு சும்மா இருப்பானா? சேரங்கு பிடிச்சவங்க கையுமே இரும்பு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது. இவன் ஏதோ மற்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணார். அவன் சும்மா இருப்பானா? இவனோட பெரிய மந்திரவாதியை பிடிச்சி இவன் அடக்கிறக்கா அவன் ஏவி விட்டு அந்த வந்த மற்ற அந்த தீய சக்திகள் எல்லாம் இவரை ஒரே அடி அடித்து கொண்டு போட்டு போயிடுச்சு. மொத்த கதையே முடிஞ்சு போச்சு. தேவையே இந்த மாதிரி எல்லாம். அம்மா வழிமுறையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் இல்லாதது. அப்படி விட்டு அந்த பாதுகாப்பான வழிமுறையில் விட்டு போட்டு இப்படியெல்லாம் போனால் வாழ்க்கையை வீணாக போச்சு பார்த்தீங்களா? உயிரும் சேர்ந்து போச்சு பார்த்தீங்களா? அதான் சக்தியில் ஒரு சமயம் ஒரு விழாவுக்காக லட்டு தயார் பண்ணி குமிச்சு வச்சுருந்தாங்க. அந்த லட்டை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் எல்லாம் எங்கிருந்தோ வந்துடுச்சு. அதுக்கு தான் மோப்ப சக்தி அதிகமாச்சே, எங்கிருந்தாலும் வந்துடு. பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, ஐயோ எறும்பெல்லாம் வந்து லட்டில் ஏறிட்டா அதெல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்க முடியாதே, என்ன பண்ணுறோன்னு சொல்லி அந்த லட்டை சுற்றி, லட்டு குவியல் இருக்குது இல்லைங்களா, மலையாட்ட குமிச்சிருக்கிறாங்க, அதை சுற்றி நாட்டு சர்க்கரையை ஒரு அடி தூரத்தில் வட்டமாக போட்டு விட்டாங்க. அந்த லட்டு குவியலை சுற்றி இந்த எறும்புகள்லாம் என்ன பண்ணுச்சு, லட்டை விட்டு போட்டு நாட்டு சர்க்கரையவே எல்லாம் ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அம்மாவுடைய பக்தர்கள் அப்படித்தானுங்க. பரம்பொருளாகிய பங்கார அம்மாவை பார்க்க வந்து போட்டு அவங்ககிட்ட அருளை வாங்காமல் வழியில் தட்டுப்படுற மற்ற கோவில், மற்ற தெய்வங்கள், மருது பக்கத்தால் அருகாமையில் இருக்கிற மற்ற தெய்வங்கள் எல்லாத்துலேயும் போய் தங்களுடைய கவனத்தை சிதற விட்டு திசை மாறி போகிறாங்க. மூலப்பரம்பொருளாகிய பங்காரமாக விட்டு போட்டு அந்த எறும்புகளெல்லாம் எப்படி லட்டை விட்டு போட்டு நாட்டு சர்க்கரை நக்கிட்டு போச்சு, அந்த மாதிரி நம்ம ஆளுகளுமே வழியில் உள்ள மற்ற தெய்வங்களுடைய ருசியை கண்டுக்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. மூலப்பரம்பொருள் பக்கத்தில் வர்றதே இல்லை. எப்படி பார்த்தீங்களா சக்தியில்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கவனம், எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் பங்காரமை நோக்கித்தான் இருக்க வேண்டும். எண்ணம் சிதறவே கூடாது. கிழக்கையும் மேற்கையும் திரும்பி பார்த்தோம்னாவே வீணாக போயிடுவோம். அதனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரே தெய்வத்தை மனதில் வைத்து, பங்காராமாவை மனதில் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். இது சத்தியம். ஓம் சக்தி.